ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கதிரிஷ் டெக் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப்னா என்ன, அது சைட் மேப்பை எங்கே போய் நம்ம சைட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது எப்படி வந்து செக் பண்ணணும், அது எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணணும், அது எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் சைட் மேப்பில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ Sitemap.xml அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஸோ XMLனா என்ன அப்படின்ற ஃபார்மெட்டு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைட் மேப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சைட் மேப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் சைட்ல. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் ஹோஸ்டிங் பத்தி பார்த்தலாம். ஸோ நீங்க இனிமேல் தான் வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க, இல்லை ஆல்ரெடி வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு நல்ல ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் இல்லை சர்வர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதுல எப்படி வந்து வெப்சைட் ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்றது, அதுல என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கு, எப்படி வந்து லோ பிரைஸ்ல நம்மளால வந்து வாங்க முடியும், அண்ட் அது மட்டும் இல்லாத அதுல என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு, ஃப்ரீ டொமைன் எப்படி வந்து கிளைம் பண்றது, எப்படி வந்து ஃப்ரீ மெயில் ஐடி கிளைம் பண்றது அப்படின்ற மாதிரி டீடைல்டா அந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் லிங்க் வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய லிங்க் பிளஸ் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங்னுடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகும். ஸோ அந்த லிங்க், அதுக்கப்புறம் வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம். எஸ்இஓவில் சைட் மேப்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். சைட் மேப் வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். அதுவும் எஸ்இஓவில் டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். First of all, what is a sitemap? A sitemap is a file that contain a list of important pages on your website. sitemapன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்னுடைய இம்பார்ட்டன்ட் பேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து சைட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்காது, நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு இந்த சைட் மேப்னா என்ன, இந்த ஃபைல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, இந்த சைட் மேப்பு என் சைட்டில் இருக்கா அப்படின்னு நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வெப்சைட்னுடைய யூஆர்எல்ல ஜஸ்ட் வந்து / இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Sitemap.xml போட்டிங்க அப்படின்னா உங்கள் சைட்டில் சைட் மேப் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூஆர்எல்லாம் உங்கள் சைட்டில் இருக்கோ, இம்பார்ட்டன்ட் பேஜஸ் எந்த இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதெல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். இஃப் இன்கேஸ் அந்த ஃபைலே நீங்கள் போடல அப்படின்னா ஸோ 404, அதாவது அந்த ஃபைல் இல்லை, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப்னுடைய எப்படி வந்து செக் பண்ணுறதுன்றத ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப்புன்னு சொல்லிட்டேன். சைட் மேப்னா வந்து இம்பார்ட்டன்ட் பேஜஸ்லாம் இது லிஸ்ட் பண்ணி வைக்கிற ஃபைல் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப்பு சிம்பிளாக. அப்போ .xmlன்றது என்ன? ஸோ வாட் இஸ் XML அப்படின்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் எ ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ் யூஸ்டு டு ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ்டு டேட்டா. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய வெப்சைட்னுடைய யூஆர் எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட்னுடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா XML. ஸோ அப்போது சைட் மேப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பேஜஸ் அதில் லிஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த ஃபைலினுடைய ஃபார்மேட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா XMLன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Sitemap.xml அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சைட் மேப்னா என்ன, சைட் மேப்பை வந்து நம்ம சைட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது எப்படி, அண்ட் XML ஃபார்மேட்னா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்டை வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த சைட் மேப் இருந்தால் தான் நம்ம சைட்டை வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து இண்டெக்ஸே பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மேப் கான்செப்டை டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து கற்றுக்குங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்மேட்ஸ்லாம் வந்து இருக்குது. இன்னுமே இந்த சைட் மேப் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க. ஸோ அதில் வந்து உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது, கிளாத்திங் ஷாப்பு 2nd ஃப்ளோரில் இருக்குது, மூவி தேட்டர் 5th ஃப்ளோரில் இருக்குது, பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முன்னாடியே ஒரு போர்டு வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் மேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் டைரக்டரி ஹெல்ப்ஸ் பீப்புள் ஃபைண்டிங் பிளேஸ் ஈஸி வித்தவுட் கெட்டிங் கன்ஃபியூஸ்டு. அப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஸே இல்லாமல் நீங்கள் எந்த ஃப்ளோர் போகணுமோ ஈஸியாக போய்க்கிறீங்க. அதே இந்த பக்கம் வாங்க, வெப்சைட் எக்ஸாம்பிளுக்கு. வெப்சைட் ஆல்சோ ஹேஸ் மெனி பேஜ். வெப்சைட்டும் நிறைய பேஜஸ் இருக்கும். ஹோம் பேஜ், சர்வீஸ் பேஜ், பிளாக் பேஜ், கான்டாக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கிராலர் வரும், எந்த பேஜ் எதுக்கு இண்டெக்ஸ் பண்ணணும், எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சர்ச் இன்ஜின் கிராலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டை ரீட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ அப்போ இந்த சைட் மேப்பில் நீ எந்தெந்த சைட்லாம் நீ இண்டெக்ஸ் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா கூகுள் கிராலர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா search engine like Google use the sitemap like a mall
மால் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோன்னு வச்சுங்களேன். அதுதான் இந்த டைரக்டரி. ஸோ இந்த பேஜுக்கு போகணுமாப்பா, இந்த பேஜுக்கு வரணுமா, இந்த பேஜுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி உங்கள் சைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி, ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு, எது செகண்டு, இது சர்வீஸா, இது கான்டாக்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீட் பண்ணி சர்ச் இன்ஜினில் சென்ட் பண்ணி விட்டுரும். இப்போ உங்கள் வெப்சைட் யூஆர்எல்ல /sitemap.xml சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சைட்மேப் இருந்துச்சுன்னா இந்த பேஜ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ openai.com /sitemap.xml பேஜின்னு சொல்லி ஒரு பேஜ் வச்சுருக்கேன். அடுத்து ஏபிஐ, ChatGPT, கம்பெனி, அதுக்கு அடுத்து கன்க்ளூஷனு, இன்ஜினியரிங்கு, என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பேஜ். ஸோ இதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைட் மேப்பு. இதிலே நம்ம வந்து ப்ரியாரிட்டி வந்து மென்ஷன் பண்ணலாம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்ஷன் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் XML சைட் மேப்? ஸோ இதனுடைய பர்பஸ் தான் என்ன ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப் சர்ச் இன்ஜின் க்ரால் பேஜஸ். ஸோ சர்ச் இன்ஜின் வந்து பேஜஸை க்ரால் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக இதுவாகும். அது மட்டும் இல்லாத ஃபாஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் வெப்சைட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்கள் வெப்சைட்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, இது ஹோமு, இது கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சர்ச் இன்ஜின். ஃபோர்த்து பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லார்ஜ் வெப்சைட்டு. லார்ஜ் வெப்சைட் அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் வெப்சைட்டோ இல்லை கவர்மெண்ட் சைட்டோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் வந்துருக்கும். இப்போ நியூஸ் வெப்சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க பேஜஸ், டெய்லி நியூஸ் வந்து அப்டேட் ஆகும். அப்போ வந்து எந்த பேஜ் எதில் இண்டெக்ஸ் பண்ணணும், எதுக்கான நியூஸு அப்படின்ற மாதிரி வந்து கிராலருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இந்த பேஜ் இந்த இதுலேருந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இந்த சைட் மேப்பில் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிராலர் வந்து ஈஸியாக கூகுள் சர்ச் இன்ஜினும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து சைட் மேப்னுடைய ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கு. இந்த சைட் மேப் இல்லை அப்படின்னா கிராலருக்கு வந்து என்னென்ன வந்து ட்ராபேக் ஆகும்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணணும்னு தெரியாது, எதுக்கு எந்த பேஜ் போகணும்னு தெரியாது. அப்போது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் மேப்பை வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராலர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஈஸியாக ஃபாஸ்ட் இண்டெக்ஸிங்கும் ஆகும். அண்ட் இதில் வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் வந்து பண்ணக்கூடாது. அதாவது யூஆர்எல் வந்து தப்பானது அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சைட் மேப்பையே வந்து ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் இந்த சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள் தான். இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை நம்ம மேனுவலாக பண்ணணுமா, இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பயம்லாம் தேவையில்ல. ஸோ இதுக்குன்னு நிறைய சைட்ஸ் இருக்குது. அது மூலியமாகவே நீங்கள் வந்து இந்த சைட் மேப் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ சைட் மேப்னா என்ன, அது என்ன ஃபைல் ஃபார்மேட்டு, ஸோ XMLனா என்ன, அது என்ன பர்பஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த சைட் மேப்பில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். திங்ஸ் டு டூ இன் சைட் மேப். ஸோ சைட் மேப்பில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ளூட் இம்பார்ட்டன்ட் பேஜஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஹோம் பேஜ், சர்வீஸ் பேஜ், பிளாக் பேஜ் இந்த மாதிரி இருக்குன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும். கீப் சைட் மேப் அப்டேட்டு. சைட் மேப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட்லேயே வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு நியூ பேஜ் ஆட் பண்ணுறீங்க இல்லை வந்து பிளாக் போகிறீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் வந்து நீட் அண்ட் க்ளீன் SEO ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சைட் மேப்பை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் இன்ஜின் சைட் மேப்பில் போய்ட்டு, அதாவது கூகுள் சர்ச் கன்சோலில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த சைட் மேப்பை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். ஸோ யூஸ் கெனானிக்கல் யூஆர்எல். ஸோ கெனானிக்கல் யூஆர்எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். இன்க்ளூட் ஒன்லி ப்ரிஃபர்டு யூஆர்எல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் மேப்பில் நம்ம மெயினாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் சைட் மேப்பை வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சப்மிட் வந்து பண்ணணும் ஸோ சர்ச் இன்ஜினுக்கு. ஸோ கெனானிக்கல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. சரி, என்னென்ன விஷயம்லாம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னா திங்ஸ் நாட் டு டூ இன் சைட் மேப். டோன்ட் ஆட் ப்ரோக்கன் லிங்க். ஸோ அந்த லிங்க் இல்லை அப்படின்னா அந்த யூஆர்எல் இல்லைன்னா ஆட் பண்ணாதீங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆகாத பேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் யூஆர்எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஒரு யூஆர்எல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதே யூஆர்எல்லே திருப்பி வேறு எங்கேயோ பேஜஸில் ஆட் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இதில் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து ரீடைரக்ட் பேஜஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த சைட்டை கிளிக் பண்ணால் வேறு சைட்டுக்கு போகிற மாதிரி ரீடைரக்ட் லிங்க்லாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறம் சைட் மேப்பில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் வந்து மெயினாக மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் லிங்க் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நான் இண்டெக்ஸிங் பேஜ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டூப்ளிகேட் யூஆர்எல் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரீடைரக்ட் பேஜஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி சைட் மேப்பில் ஏதோ ஒரு எரர் வருதுன்னா இமிடியேட்டாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த சைட் மேப்பு எல்லாமே வந்துடுச்சு. இதெல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே போய் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்மிட் சைட் மேப் இன் கூகுள் சர்ச் கன்சோல். கூகுளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் போய்ட்டு நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் கூகுள் சர்ச் கன்சோல். கூகுள் சர்ச் கன்சோலும் கூகுளில் தேனிங்கனாலே வரும். அதில் போய்ட்டு சைட் மேப்பு அப்படின்ற இதில் இந்த சைட் மேப்னுடைய யூஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து சப்மிட்னு கொடுத்துருக்கீங்கனாலே வந்து போதும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் யாஹூ சர்ச் இன்ஜின், அதுக்கப்புறம் பிங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் கன்சோலில் அதில் சைட் மேப் யூஆர்எல்ல போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும், சிமிலராக. ஸோ கூகுள் சர்ச் கன்சோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு கூகுள் சர்ச் கன்சோல்ன்ற மாதிரி ஒரு டூல் இருக்குது. ஸோ சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இதிலே நீங்கள் ஜென்ரேட் பண்ணியும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சைட் மேப்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சைட் மேப் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், எஸ்இஓ கோர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், எஸ்இஓ கோர்சஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்னுடைய டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கோர்ஸ் எந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவையோ ஸோ அதை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டீம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னுமே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், குவரிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சாட்லயே வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்மளுடைய வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க்கும் எப்படி பை பண்ணணுன்றதையும் ப்ரொசீஜர் படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.